வெள்ளைக்கும்பன் விநாயகனது பேரொருட்கருணையினாலே, நிறுத்த கணபதியின் பேரொருட்கருணையினாலே. இன்று நிறுத்த கணபதி என்று சொன்னால் நமக்கு தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தேவதைக்கு பேர் நிறுத்தி அப்படின்னு பேர். இந்த நிறுத்தி என்று சொல்லக்கூடிய பராசக்தியின் வடிவமாக விளங்கக்கூடிய கணபதி நம் கன்னிமூலை கணபதி என்றெல்லாம் அழைப்போமே, அவர்தான் அந்த நிறுத்த கணபதி. அந்த நிறுத்த கணபதியின் பேரொருட்கருணையினாலே எங்கும் மங்களங்கள் பெருகட்டும். இன்றைய திதிநித்யா தேவதையின் பேர் மகாநித்யா என்று அழைக்கப்படுபவள். அந்த மகாநித்யா சித்ராவாகவும் விளங்கக்கூடியவள். நம் வாழ்க்கையிலே நாம் காணக்கூடிய சித்திரங்கள், நம் எண்ணங்கள், வண்ணங்கள் அனைத்தையும் காப்பாற்றி கரையேற்றக்கூடிய சமயபுரத்து மாரியம்மனாக நமக்கு மாரியாக இருந்து, கர்மாரியாக இருந்து அனைத்து நலங்களையும் வளங்களையும் வாழ்விலே வல்லமைகளையும் தரக்கூடியவளாக விளங்குகிறாள். இன்று அமாவாசை என்று சொல்லுவதாலே சதுஷ்பாத யோகம் என்பது வந்துவிடும். சதுஷ்பாதம் என்றால் 4 கால் பிராணி, கேதுவின் தன்மையுடையது. இந்த சதுஷ்பாதம் என்று சொன்னால் பைரவனை குறிக்கும், கால பைரவனை குறிக்கும். இன்றைய நாளானது சனிக்கிழமை. இன்று சனிக்கிழமை ராகுவின் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களிலே அது தனது சொந்த வீடான கும்பத்திலே இருக்கும் பொழுது தற்பொழுது நிகழக்கூடிய சந்திரன் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறார். அதுவும் சனீஸ்வரரது நட்சத்திரம். அங்கே சந்திரனும் சூரியனும் கூடியிருக்கக்கூடிய காலகட்டத்திலே சனீஸ்வரரானவர் தன் 10ஆம் பார்வையாலே சந்திரனையும் சூரியனையும் பார்த்து ஒரு அனுகிரகத்தை தந்து கொண்டிருக்கிறார். இப்பெரும் சனிக்கிழமையிலே சனீஸ்வரரின் நன்னாளிலே சகல நன்மைகளும் நமக்கு பெருக வேண்டும். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம்னமாமி சனீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே சனீஸ்வரா எங்களை காப்பாற்று, கரையேற்று, எங்களுக்கு என்னென்ன நன்மைகள் தர இயலுமோ தந்துவிடு என்ற பணிவாக வேண்டி வணங்க விரும்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் கிரகங்களிலே மிகப்பெரியவர்கள் என்பவர்கள் இருவர், சனீஸ்வரரும் குரு பகவானும் தான். ஒரு நாணயத்தின் இரு பக்கம் போல. இவர்கள் நினைத்தால் சனீஸ்வரர் 3, 6, 9, 10, 11 ரொம்ப நல்லவர் தான். ஒரு எல்லா இடத்துலையும் அவரை கெட்டவர் என்றெல்லாம் சொல்லிவிடக்கூடாது. 3, 6, 10, 11 போன்ற உபஜய ஸ்தானங்களிலே நம் கடுமையான உழைப்பை நாம் போட்டுவிட்டால் நமக்கு மிக பெரும் வெற்றிகளை தரக்கூடியவர் இந்த சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடியவர். பிப்பலாத மகரிஷி இன்று அறிந்தோ அறியாமலோ 3 முறை நினைத்து விட்டாலும் நன்மைகளை செய்து விடுவார். ஏன் என்று கேட்டால் இன்று அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம் என்றால் தாமரை பூவை குறிக்கும், மகாபெரிவரை குறிக்கும், மகாலட்சுமியை குறிக்கும். எங்கெங்கெல்லாம் அனுஷ நட்சத்திரம் இருக்கிறதோ அங்கே ஏதோ ஒரு வகையிலே ஒரு பொருள் சார்ந்த சிறப்பு சேர்ந்து விடும். அனுஷ நட்சத்திரம் என்பது விஸ்வாமித்திரருக்கும் மிகவும் பிரியமான ஒரு நட்சத்திரம் என்று என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார். சனீஸ்வரரால் ஆளப்படக்கூடிய நட்சத்திரம். சனீஸ்வரர் என்று சொன்னால் பூசம், அனுஷம் மற்றும் நமது இதில் இருப்பார், இங்கே உத்தரட்டாதியில். அதுக்கும் அனுஷத்திற்கு வடமொழியிலே அனுராதா என்ற பெயர். ராதா என்றால் ராதாகிருஷ்ணன் ஆராதிப்பது என்ற பெயர். பக்திக்கு சிறந்த நட்சத்திரம் என்றும் ஒரு கருத்து உண்டு. மிக பெரும் செல்வ வளத்திற்கும் இந்த நட்சத்திரம் ஒரு ஈடாக இணையாக சொல்லப்படுகிறது. இந்த நட்சத்திரத்துக்குரிய தாமரையை அவ்வப்போது ஆலயங்களுக்கு தந்து வந்தால் மிக பெரும் பதவி நலன்களை தரக்கூடிய தன்மை படைத்தது சனீஸ்வரரது நட்சத்திரம். அதற்கோ நாம் அடையாளமாக சொல்லுவது தாமரையை. தாமரை சூரியனுக்கு உகந்த ஒரு பொருள். எனவே இயன்றவர்கள் தாமரையால் தாயாரையும் பெருமாளையும் அர்ச்சனை செய்யலாம். இல்லையே மாலை காலபைராஷ்டகம் போன்றவற்றை கேட்கலாம். இன்று ஆங்காங்கே மழை மிகுதியாக இருப்பதினால் இன்று அதிகம் வகுப்பிலே பேச முடியவில்லை. மாலை அல்லது நாளை தொடர்பு கொள்வோம். சிவ சிவ.